இந்த சட்டத்தை நிரபராதி மாட்டிக்கொண்டால் அவன் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியே அடிப்படை வழியே இல்லாம போய் கொண்டிருக்கு இந்த சட்டத்தினால். அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம்னா, பின்ன ஒரு குற்றத்தை கைது செய்யப்பட்டோம்னா 15 நாள் தான் ரிமாண்ட். ஸோ அந்த 15 நாளுக்கு அப்புறம் அவர் ஜாமீன் பெறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ 60 நாள் வரைக்கும் 60 நாள் 90 நாள் வரைக்கும் ரிமாண்டுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நிரபராதி அதுல சட்டத்தை அடிப்படையில் கைதாக்கி போயிட்டாருன்னா, அப்போ எப்படி அவருக்கு நியாயம் கிடைக்கும்? எங்க குற்றம் நடந்திருக்கோ அந்த காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்துல தான் போய் புகார் செய்யணும். ஆனா இப்ப இந்த சட்டம் கொண்டு வந்திருக்க பாத்தீங்கன்னா, இந்தியாவில் எங்க வேணாலும் புகார் செய்யலான்ற நிலைமைக்கு ஆகிப்பட்டது. அப்படி இருக்கும்போது இப்போ வட இந்தியாவில் ஃபுல்லா தமிழ்நாட்டில் ஊடுருவி இருக்கிறாங்க. வட இந்தியாவில் பக்கத்து வீட்டில் குடியிருப்பான். அவன் ஏதோ ஒரு சண்டை போட்டுட்டு அவன் நேராக போயிட்டு அவன் இருக்க பீகார்ல யூபியில புகார் கொடுத்துட்டு சட்டம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மக்கள் இங்க அமைதியா இருக்கும் போது இவன் யூபியில பீகார் போய் அங்க இருக்க போலீஸ்